மதுரை மாட்டுத்தாவணி தோரண வாயில் இடிந்த விவகாரம் தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை முன்னிட்டு 1981ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி மதுரை மாணவருடைய கிழக்கு நுழைவாயிலில் பகுதியான மாட்டுத்தாவணி பகுதியில் நக்கீரர் தோரணை வாயில் கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது. தற்போது மாட்டுத்தாவணி பகுதியில் பேருந்து நிலையம் மற்றும் மாமணி பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு வணிக நிறுவனங்கள் உருவான நிலையில் மாட்டுத்தாவணி சாலையில் விரிவாக்க பணி நடைபெற்றுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு இந்த தோரண வாயில் இடையூறாக இருந்த காரணத்தினால் இதனை இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நக்கீரர் தோரணை வாயில் இடிக்கும் பணியானது நேற்று இரவு நடைபெற்றது. பணியில் ஈடுபடும் போது தூண் இடிந்து விழுந்த விபத்தில் பொக்லைன் ஆபரேட்டரான மதுரை மாவட்டம் உலகாணி அருகே உள்ள பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகலிங்கம் என்ற இளைஞர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து இருக்கிறார். இந்த நிலையில் பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக கூறி மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் நல்லதம்பி ஆகிய இருவர் மீது பிஎன்எஸ் சட்டப்பிரிவான 105, 289, 290 ஆகிய பிரிவின் கீழ் புதூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் அளித்த போலின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.